திரு அருணன், இங்க முரண்கள் இருக்கோ, முரண்கள் இல்லாம எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் இல்ல, அதையெல்லாம் சமாளித்து நிச்சயம் 2026 தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி வலிமையானதாக கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ப கூட்டணியை நியாயப்படுத்துறதுக்கு பொங்கலூர் மணிகண்டன் நண்பர் நிறைய விளக்கங்கள்லாம் சொன்னாரு. ஆனால் பாஜகவோடு கூட்டணி கிடையாது, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல வருகிற சட்டமன்ற தேர்தலில் சொன்னது எடப்பாடியார் தான். ஆக அன்றைக்கு அவங்கதான் அறிவிச்சாங்க. அப்புறமேல இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்ல கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துல தாயா அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா அமித்ஷாவோட போய் சந்திப்பு, தன்னுடைய தளபதிகளுடன் போய் நின்று, அப்போ செங்கோட்டையன் தவிர திருப்பி வந்த பிறகு கூட நாங்க கூட்டணி பத்தி பேசல, மக்கள் பிரச்சனைகளை தான் பேசணும்னு. அப்பவும் வேற சில முனிசாமி போன்றவங்களை கேட்டாங்க, கூட்டணிக்கு என்னங்க காலம் இருக்குங்க, அதெல்லாம் தேர்தல் நேரத்துல. இப்பவும் அமித்ஷாவோடு சந்தித்த பிறகு ஆகவே கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டே வந்தது அவங்கதான். பார்த்தா திடீரென்று ஒரு நாள் அமித்ஷா வர்றாரு, பிறகு பார்த்தா கூட்டணின்னு அவர் அறிவிக்கிறாரு, இவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இயல்பா கேட்கத்தானே செய்வோம், என்னங்கய்யா இது வரைக்கும் இப்படி சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்றீங்களே அப்படின்னு. அதுவும் நண்பர் ஜெயக்குமார் இப்ப ஒரு கருத்தும் சொல்லல, அவர் ஓங்கி சொல்லுவாரு, பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை எந்த காலத்திலும் அப்படின்னு செய்தி தொடர்பாளர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் இந்த கேள்வி வருது. நீங்க 2021 எல்லாம் சேர்ந்துதான் வந்தீங்க, ஒன்றும் புதுசு இல்ல. 2024 தேர்தல்ல தான் நீங்க தனித்தனியா நின்னீங்க, அப்பதான் இந்த மாதிரி அறிவிப்புகள் எல்லாம். அதனால ஆனா கொஞ்ச காலமாவே அவர் அந்த மாதிரி பேசுறது இல்ல, பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று எடப்பாடியார் பேசுவதில்லை. அப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆக பாஜகவோட போவதற்கான வாய்ப்பு. நான் இத்தனையும் விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன். நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் அப்ப கூட சொல்லுவாரு, ஏங்க கூட்டணி அறிவிச்சிருக்காங்க அப்படிம்பாரு, அறிவிச்ச பிறகு பேசுவாங்க அப்படின்னாரு. ஐயா ஆனா கூட்டணி இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரியா முன்பு போலன்னு நான் சொல்லுவேன். சரி, அப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிட்டோம். இப்ப ஒரு முடிவுக்கு நம்ம நண்பரும் வந்துட்டாரு, இந்த கூட்டணி தேவையா, ஒரே போடா போட்டாரு. எப்படி உங்களுக்கு பாஜக தான் பிரதான எதிரியோ அது போல எங்களுக்கு திமுக தான் பிரதான எதிரி. அதுதான் அவங்க தெளிவுபடுத்துறாங்கல்ல, கொள்கை வேறு கூட்டணி வேறு, இது தேர்தல் கால கூட்டணி. ஒரு பொது எதிரியை எதிர்ப்பதற்காக ஒரு ஒற்றை புள்ளியில எல்லாரும் இணையறோம், அது தேர்தல் கால கூட்டணி அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்களே. இல்ல இப்ப அதுலதான் வர்றேன். முதல்ல அப்படித்தான் சொன்னாங்க. அப்படி ஒரு கட்டத்துல தேர்தல் கூட்டணி அமையலாம் என்று நண்பர் பொங்கலூராரே சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சகோதரி வந்தாங்க அதிமுக சார்புள்ள, இதே பிரச்சனை விவாதத்துல போது நல்ல ஞாபகத்துல இருக்கு. அவங்க இன்னும் அழுத்தமா என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் தேர்தல் உறவு தான், தேர்தல் கூட்டணி தான், தேர்தல் முடிஞ்ச உடனே அது முடிஞ்சு போட்டாங்க. நான் கூட ஆச்சரியப்பட்டேன், ஆஹா என்ன இப்படி சொல்றாங்களே. இப்ப அப்படி அல்ல. அமித்ஷா என்ன சொன்னாரு, இது தேர்தல் கூட்டணி என்று மட்டும் சொல்லல, ஆட்சியில் கூட்டணி, கூட்டணி ஆட்சி. திரும்ப திரும்ப கூட நான் கேட்டு பார்த்தேன், அவருடைய இந்தியில பேசுறாரு, தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் எழுப்பப்படுது, நீட்ல இருந்து டீலிமிட்டேஷன் வரைக்கும். அதெல்லாம் நாங்க பேசி ஒரு குறைந்தபட்ச பொது திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில கூட்டணி ஆட்சிங்கிற அளவுக்கு அவர் சொன்னார். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் எடப்பாடியார் அமைதியா இருந்தாரு. இப்போ கூட இது வெறும் தேர்தல் கூட்டணி தான், ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்லவில்லை. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஷிஃப்ட், ஒரு பெரிய மாறுதல். தமிழ்நாட்டுல பொதுவா இதுவரைக்கும் அதிமுக தான் ரெண்டு பேருமே கூட்டணி ஆட்சி என்று சொல்லி எல்லாம் தேர்தல் நிக்க மாட்டாங்க. கூட்டணி அதாவது தேர்தல் உடன்பாடுதான். அதுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எழுந்தப்பவே அதிமுக தரப்புல இருந்து கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்ல, அதிமுக இதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தி இருந்தாங்க. ஆமா, தெளிவுபடுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் படுத்தி விட்டு போயிட்டாரு அமித்ஷா. இவங்க தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு கேள்விக்கு, கூட்டணி ஆட்சி, ஆமா கூட்டணி ஆட்சி தான், ஆனாங்க அதிமுக தலைமையில கூட்டணி, அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சி. அந்த கூட்டணி ஆட்சியில இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி கையாளுவோம் என்பதற்கு குறைந்தபட்ச பொது திட்டம் அவ்வளவு சொல்றாரு. அதை அங்கேயும் மறுக்கல, அதுக்கு பிறகும் மறுக்கல. மாறாக அவருடைய எக்ஸல பதிவுகள்லாம் நான் பார்த்தேன். எடப்பாடியார்
அமித்ஷாவுடைய எக்தள பதிவு, அப்புறம் பிரதமர் மோடியே வரவேற்ற எக்தள பதிவு. அப்ப இதுல எல்லாம் வந்து இதெல்லாம் அவங்க மறுக்கல. இது வெறும் தேர்தல் கூட்டணி தான். இப்ப தயவு செய்து அவரை சொல்லுங்க, கூட்டணி வேறு கொள்கை வேறு, இது தேர்தலுக்கு மட்டும்தான், நாங்க கூட்டணி ஆட்சி என்று மக்களை சந்திக்க மாட்டோம் என்று தயவு செய்து சொல்லுங்க. சொன்னா நாங்க அதை பத்தி பேச போறோம். நான் வரேன், மணிகண்டன் வரேன். ஸ்ரீகாந்த் ஒரு பதில் சொல்ல விரும்புறாரு உங்களுக்கு, அது மட்டும் வாங்கி மணிகண்டன் வரேன் சொல்லுங்க. அதாவது மதிப்புக்குரிய அவங்க பேராசிரியர் ஐயா சொல்றாங்க, அவருக்கு வந்து ஒரு பதட்டம் தெரியுது, எங்க ஒரு வலுவான கூட்டணி அமைந்து விடுமோ, நமக்கு எல்லாம் இடம் கிடைக்காம போயிடுமோங்கிறதுல ஒரு பதட்டம் தெரியுது. ஆனா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2001 நீங்க பாத்தீங்கன்னா 11 இடம், 6ல பாத்தீங்கன்னா 15 இடம், 19ல 19 இடம் வாங்கினவங்க 16ல 0 வாங்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் மக்கள் பிரச்சனையை விட்டு, மக்களை விட்டு என்று விலகினார்களோ, அன்றைக்கு வந்து அவங்க எப்ப ஊழலுக்கு துணை போனார்களோ, ஒரு கம்பெனியோட ஒரு அலையன்ஸ் மாதிரி போயிடுச்சோ, அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்றைக்கு 1% கூட இல்லாத அளவுக்கு சுருங்கி போய் விட்டார்கள். இன்றைக்கு திமுகவோட ஒற்றை தயவுல தான் அவங்க உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அவங்களால கூட்டணியில பங்கு கேட்க முடியுமா? தன்மானத்தோடு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்ன சொல்லணும்? எங்களுக்கு கூட்டணியில பங்கு கொடுக்கணும், நாங்க கேட்கிறோம் கூட்டணியில் பங்கு கொடுக்கறாங்க கொடுக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா அதை விட நாங்க குரல் கொடுக்கிறோம், அந்த குரல் கொடுக்கக்கூடிய தெம்பு கம்யூனிஸ்டுக்கு இருக்கா? நீங்க வந்து புழு மாதிரி ஆயிட்டீங்க. இல்ல வேண்டாம், நல்ல வார்த்தையில பேசுவோம், நல்ல வார்த்தையில பேசுவோம், ஆரோக்கியமா பேசுவோம். நான் அவர் பேசும்போது நீங்க பதில் சொல்லணும்ங்கிறதுனால நான் உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. அவரே இல்ல, நான் ஒரே இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்காது, நினைவூட்டுறதுக்காக சொல்றேன். அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது, பாஜக கூட்டணியில் இல்லாத போது, இதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த போது, இது ஊழல் ஆட்சி அப்படிங்கிற விமர்சனத்தை அதிமுக ஆட்சியின் மீது வைத்தார். அந்த ஊழல் கரை இப்போ போயிருச்சா? இல்ல நீங்க இப்ப இன்னைக்கு இருக்க ஊடக வளர்ச்சியில நீங்க வந்து அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சி மேல பல்வேறு வகையான விமர்சனங்கள் வைத்திருக்கிறது. இன்றைக்கு நீங்க மிக சமீபத்தில் பாத்தீங்கன்னா கூட எங்க கருத்து முரண்பாடுகள் மிக அதிகமாக இருந்தது. ஒற்றை புள்ளியில் இணைகிறோம், தெளிவாக சொல்லி இருக்கிறோம். ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காக நாங்கள் ஒற்றை புள்ளியில் இணைகிறோம். நீங்க முடிச்சிடலாம். இல்ல அதான் சொல்றேன், அவரு ஒரு கேள்வின்னா அவரு நேரத்தை எடுத்துக்கிறார். அதுல இருந்து அவருடைய பதட்டம் தான் தெரியுது. நான் பேசும்போது ஏன் தலையிட்டு இவ்வளவு விளக்கம் ஒத்துக்கொள்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து நாங்க பலவீனமாத்தான் இருக்கு, இதுல எல்லாம் ஒண்ணும் ஒளிமுறைவு கிடையாது. ஆனால் பாஜக பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா ஏன் ஈரோடு தேர்தல்ல போட்டியிடாம ஒதுங்கினாங்கிற கேள்வி என்னாலையும் திருப்பி கேட்க முடியும். நீங்க வேறு சில மாநிலங்கள்ல பலமா இருக்கீங்க, நான் மறுக்கல. நாங்க கேரளாவில் பலமா இருக்கோம், தமிழ்நாட்டுல இல்ல. அது இதா பதில். நான் கேட்ட கேள்வி வந்து என்னன்னா, அமித்ஷா அறிவிக்கிறாரு கூட்டணி ஆட்சி, ஒரு குறைந்தபட்ச பொது திட்டம், இது பற்றி எடப்பாடியார் வந்து எதிர்வினையாற்றல, உண்டு இல்லைன்னு சொல்லல, அது உண்டு என்று ஒப்புக்கொண்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதற்கு பிறகு அதை அவர் மறுக்கல. அப்படின்னா நாங்க எழுப்புகிற கேள்வி, இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல. இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை வேறு. நீங்க இப்ப என்ன ஆகி போச்சு? ஆட்சியில கூட்டணி ஆட்சி என்று நீங்க மக்கள்கிட்ட போய் வர கேட்க போறீங்க. அதே போல அது குறைந்தபட்ச திட்டம். அப்ப அந்த பிரச்சனை வருதுல. நாங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு கேட்கல, இதுக்கு தெம்பு திராணில தேவையில்லை. எங்களை பொறுத்தவரையில கேரளா மாடல் தான் எங்கள் கூட்டணினா முதல்லயே சொல்லணும். அப்பவே வந்து நாங்க வந்து உருவாக்கி அதுக்கு ஒரு குறைந்தபட்ச திட்டம், அதுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய அதுதான் கூட்டணி. திமுக அது ஒப்புக்கொள்ளாது, நாங்கள் அதை இப்ப வற்புறுத்தல. நாங்க யதார்த்தத்தின் அடிப்படை அல்ல, கொஞ்சம் ஏரியா பதில் தான் சொல்ல விடுங்களேன். எங்களுடைய பலம் இருக்கிறதுனால அங்க நிலைப்பாடு வேற, அது இயல்பு, மாநிலத்துக்கு மாநிலம். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து இதுவரைக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு. நீங்க இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, குறைந்தபட்ச திட்டம் என்று கொள்கைக்குள்ளேயே போறீங்க, கூட்டணி அமைக்கிறீங்க, தேர்தல் கூட்டணி. நீங்க இப்ப கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்றாரு. இதற்கு வந்து மறுப்பு. அப்படி என்றால் இவர்கள் பாஜகவையும் உள்ள வச்சு ஒரு மாநில ஆட்சியை 2026 உருவாக்க எடப்பாடியார் திட்டமிட்டு விட்டார், ஒப்புதல் கொடுத்து விட்டார் டெல்லி சந்திப்பில் என்று எங்களுக்கு சந்தேகம் வருது. இதைத்தான் நாங்க மக்களுக்கு சொல்றோம். நீங்க வந்து பாஜகவை தமிழ்நாட்டு ஆட்சியில தப்பி தவறி வந்தால் அது இன்னொரு உத்தரப்பிரதேசமாகும், இன்னொரு மணிப்பூர் ஆகும். எந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்தை கெடுப்பாங்க, எந்த அளவுக்கு சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பாங்க, ஆக எந்த அளவுக்கு ஏழை வாழைகள் இத்தகைய துயரங்களுக்கு ஆளாகும். அதிமுக இடம் கொடுப்போம் ஏற்படும் என்பது குற்றச்சாட்டாவே இருக்கட்டும். அதற்கு அதிமுக இடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா?
ஆமா இடம் கொடுத்துருச்சு, இல்லாட்டி கூட்டணி ஆட்சின்னு எப்படிங்க சொல்றாரு நண்பரே? அது ஏன் மறுக்கல? பக்கத்துல தானே உட்கார்ந்து இருந்தாரு, சரி. மறுக்கலாம்ல? இல்ல இல்ல உத்தரப்பிரதேசத்துல மக்கள் இது வெறும் தொகுதி சரி, நான் வரேன், மணிகண்டன் வரேன். திரு பார்த்திபனுடைய முதற்கட்ட கருத்துக்கு எதுவும் கேட்டுக்கல. இது வரைக்கும் சொல்லல. தொகுதியில பாஜக ஜெயிக்குது. நன்றி அருண், முதற்கட்ட கருத்தை எடுக்கிற அடுத்த சுற்றுல வரேன்.